வணக்கம். ஆன்மீக செய்திகள். தாயுமான சுவாமி கோயில் ஆடிப்பூர 3ஆம் நாள் விழா. திருச்சி மலைக்கோட்டை தாயுமான சுவாமி கோயிலில் ஆடிப்பூர திருவிழா கடந்த 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. 3ஆம் திருநாளில் இரவு அம்பாள் அன்ன வாகனத்திலும் விநாயக பெருமான் மூஷிக வாகனத்திலும் எழுந்தருளினர். மாட வீதி மற்றும் தேரோடும் வேதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். திரளான பக்தர்கள் மட்டுவார் குழலம்மை அம்பாளை மனமுருக வழிபட்டனர். அழகு வெள்ளி அம்மன் கோயில் பொங்கல் முளைப்பாரி உற்சவம். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அரிக்கை கோவிலாங்குளம் கிராமத்தில் உள்ளது ஸ்ரீ அழகு வள்ளியம்மன் கோயில். பிரசித்தி பெற்ற இக்கோயிலில் 27ஆம் ஆண்டு பொங்கல் மற்றும் முளைப்பாரி உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவையொட்டி சமுத்திர கடலில் புனித நீராடி பக்தர்கள் காப்பு கட்டி கொடியேற்றத்துடன் விரதம் துவங்கினர். அழகுவள்ளி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம் மற்றும் தீபாராதனைகள் நடைபெற்றன. விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் நன்மை வேண்டி 1008 திருவிளக்கு பூஜை. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே வெள்ளிக்குறிச்சி கிராமத்தில் வள்ளி தெய்வானை சமேத முருகன் கோவில் உள்ளது. இங்கு ஆடி கிருத்திகையொட்டி மழை பெய்து விவசாயம் செழிக்க உலக நன்மை வேண்டி 1008 திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. பாத யாத்திரை குழு தலைவர் சுகன்யா குரூப்ஸ் நிறுவனர் ராமகிருஷ்ணன் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். இதையொட்டி சுவாமிகளுக்கு பால், பன்னீர், சந்தனம், குங்குமம், திரவியம் உள்ளிட்ட 18 வகையான பொருட்களால் திருமஞ்சனம் நடைபெற்றது. திருவிளக்கு பூஜைகள் கலந்து கொண்ட பெண் பக்தர்களுக்கு குத்துவிளக்கு, சேலை உள்ளிட்ட பொருட்கள் வழங்கப்பட்டன. அன்னதானம் நடைபெற்றது. இதில் திரளானோர் பங்கேற்றனர். ஏற்பாடுகளை சுகன்யா குரூப்ஸ் நிறுவனர், பாத யாத்திரை குழு தலைவர் ராமகிருஷ்ணன் மற்றும் அவரது குடும்பத்தினர் செய்திருந்தனர். கரூரில் பிரசித்தி பெற்ற கல்யாண பசுபதீஸ்வரர் கோயில் உள்ளது. ஆடி மாத மகா அபிஷேகத்தை முன்னிட்டு இன்று பந்தக்கால் நடப்பட்டது. முன்னதாக சவுந்தர நாயகி சமேத கல்யாண பசுபதீஸ்வரருக்கு சிறப்பு அபிஷேக அலங்கார தீபாராதனை காட்டப்பட்டது. பந்தக்கால் கம்பத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்தனர். தொடர்ந்து ஊர்வலமாக எடுத்து வந்து கோயில் வாசலில் பக்தர்கள் பந்தக்கால் நட்டனர். சிகர நிகழ்ச்சியாக ஆகஸ்ட் 16ஆம் தேதி திருக்கல்யாண உற்சவம் நடைபெறும். சிவ சிவ கோஷம் முழங்க திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து மனம் உருகினர். பஞ்சபூத ஸ்தலங்களில் நீர் ஸ்தலமான திருச்சி திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் கோயில் ஆடிப்பூர உற்சவம் ஜூலை 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. விழாவின் 3ஆம் நாள் உற்சவர் அகிலாண்டேஸ்வரி அம்மன் காமதேனு வாகனத்தில் எழுந்தருளினார். கைலாய வாத்தியம் முழங்க வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். சர்வ புஷ்ப அலங்காரத்தில் மகாதீப ஆராதனை காட்டப்பட்டது. ஓம் சக்தி பராசக்தி கோஷம் முழங்க திரளான பக்தர்கள் அம்மனை தரிசித்து மனமுருகினர்.